ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 18 மார்ச் 2026. பாப் தாதா இன்னைக்கு நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, जो जितना निश्चय बुद्धि होगा उतना ही सभी बातों में विजयी होगा. பாபா சொல்றாரு, யார் எந்த அளவிற்கு நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவார்கள். தன் மீது, பாபா மீது, நாடகத்தின் மீது, பரிவாரத்தின் மீது. நிச்சய புத்திக்கு கபி ஹார் நஹி ஹோத்தி. இப்போ நிச்சயம் இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னா அங்க தோல்வி கிடையாது இல்லை. ஏன்னா அவங்க தான் குழப்பத்தில் வர்றதே இல்லையே. हार होती है तो समझना चाहिए कि निश्चय की कमी है. எங்கேயாவது நம்ம தோத்து போறோம்னா நமக்கு அந்த நிச்சயத்துல ஒரு குறைவு இருக்குன்னு அர்த்தம். பாபா மேல நிச்சயம் இருக்கணும், பரிவாரத்தின் மேல நிச்சயம் இருக்கணும். அப்ப நம்ம ஜெயிச்சிடுவோம், தோக்க மாட்டோம். निश्चय बुद्धि विजयी रत्नों में से हम एक रत्न है, ऐसे अपने को समझना है. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, நிச்சய புத்தி வெற்றி ரத்தினங்கள்ல நான் ஒரு ரத்தினம். இது நமக்கு நம்ம மேல இப்படி ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கணுமா? கண்டிப்பா நான் பாபாவினுடைய வெற்றி ரத்தினமான ஆத்மா குழந்தை. அது உங்களுக்கு கொண்டு வாங்க. कोई भी विघन आए तो उनको पेपर समझ पास करना है. சரி, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வருதுன்னா, தடைகள் தடங்கல்கள் வருதுன்னா, இது இந்த நேரம் என்னுடைய நிச்சய புத்திக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, நான் இதில் பாபா கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன், பாஸ் பண்ணிடுவேன் அப்படி நீங்கள் டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு கூட கேள்விகளுக்குள்ள போக வேண்டாம். बात को नहीं देखना है लेकिन पेपर समझ पास होना है. அப்போ பாபா சொல்ல, விஷயத்தை பார்க்காதீங்க. விஷயத்தை பார்த்தோன்னா ஏன், எதனால், யாரால், எப்படி, யார் மேலே பழி போடலாம், யாரை நிந்தனை செய்யலாம், இப்படி தான் நம்ம புத்தி போகும். அதனால் அது வேண்டாம். ஆனால் இது ஒரு டெஸ்ட் பேப்பர். புத்தியை பாபா கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகிடுங்க. அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம், காரணத்திற்கான ஒரு நிவாரணம் கிடைச்சிடும். அதனால் விஷயத்தை பார்க்காதீங்கிறார். டெஸ்ட் பேப்பர், இந்த சூழ்நிலையை நானும் கிராஸ் பண்ணி போகணும், அதை மட்டும் புத்தியில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது நாடகத்தின் மீது நிச்சயம். நாடகம் எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பரிசை தர்றதுக்காக என் முன்னாடி இந்த ஒரு டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்லது. ஓம் சாந்தி.